இயக்குனர் பாரதி ராஜா என்ன ஆச்சு? மருத்துவமனையில ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்காராம். மருத்துவர்கள் கை விரிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தினர்கள் எல்லா மருத்துவமனைக்கு விரைந்து போயிருக்காங்களாம். மருத்துவமனையில இப்போ மிகப்பெரிய பதட்டமே ஏற்பட்டிருக்கு. இயக்குனர் பாரதி ராஜா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனர். அது மட்டும் இல்லாம ஒரு மூத்த இயக்குனர்னு சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அவருடைய கற்பனை கலந்த கதைகளை வைத்து படம் பண்ணி பயங்கரமான வெற்றி கண்டவர் பாரதிராஜா. அப்படியாப்பட்ட பாரதிராஜா ஏகப்பட்ட தமிழ் சினிமா முக்கியமான நடிகைகள இன்னைக்கு உருவாக்கியிருக்காரு. எப்படியாப்பட்ட ஒரு உருப்படாதவன கொண்டு போய் இவன நடிக்க வைக்க சொன்னாலும், பாரதிராஜா அவங்களுக்கு அந்த நடிப்ப பத்தின விஷயங்கள வெளிப்படுத்தி, அவ்வளோ ஈஸியா அவங்கள நடிக்க வச்சுருவாராம் பாரதிராஜா. அப்படியாப்பட்ட ஒரு அதிதாரமா படிச்சவர் பாரதிராஜா. இப்படியாப்பட்ட பாரதிராஜா தமிழ்ல கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல இயக்கியிருக்காரு. இவருக்கு ஒரு மகனும் இருந்தாரு. அவர் பேரு மனோஜ். மனோஜும் தன் அப்பா மாரி படம் இயக்கணும் அப்படின்னு பயங்கரமா ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா பாரதிராஜாவுக்கு தன் பையன படம் இயக்க வைக்கிறதுல ஆசை இல்ல. பையன நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா ஹீரோவா நடிச்ச மனோஜுக்கு ஒரு சில படங்கள் ஹிட் ஆனாலும் கூட, அடுத்தடுத்த படங்கள் தோல்வில தான் முடிஞ்சது. அவரால ஒரு ஹீரோவா சாதிக்க முடியல. தான் எப்படியாவது தன் அப்பா மாரி ஒரு இயக்குனரா மாறிடணும்னு சொல்லி பல வருடங்கள் போராடினாரு. போராடி அவர் எடுத்த ஒரு படமும் அந்த அளவுக்கு வெற்றி அடையல. அவருக்கு ஒரு வரவேற்பு தமிழ் சினிமால கிடைக்கவே இல்ல. அதுல மனோஜ் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டாரு. என்னால எங்க அப்பா மாரி படத்த இயக்கவும் முடியல. நல்ல ஒரு ஹீரோவா நடிக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம மனோஜ் அதே மன உளைச்சல்லயே இருந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்தும் போயிட்டாரு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும். அதாவது போலீஸ் பையன் திருடுனா தான் போவான்னு சொல்லுவாங்க. எப்படியாப்பட்ட மக்கு ஆள கூட ஒரு ஹீரோவா மாத்தக்கூடிய சக்தி பாரதிராஜா கிட்ட இருந்துச்சு. ஆனா தான் பையன ஹீரோவா மாத்த அவராலேயே முடியல. தான் பையன் ஆசைப்பட்ட மாரி ஹீரோவாவும் மாற முடியல. ஒரு டைரக்டராவும் ஆக முடியல. அவன் இறந்தும் போயிட்டான் அப்படிங்கிறது பாரதிராஜாவுக்கு ஒரு தீராத மன உளைச்சல் ஏற்பட்டுருந்துச்சு. பாரதிராஜா அத நெனச்சு நெனச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. தான் பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் பாரதிராஜாவால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் தான் பையன் தன்னை விட்டு போயிட்டான். தான் பையனுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. தான் பையன தான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு எந்த நேரம் பார்த்தாலும் அத பத்தி யோசிச்சு யோசிச்சு பாரதிராஜா உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா போச்சு. அவருடைய உடல்நிலை இவ்வளவு மோசமாகும்னு தெரிஞ்சு, அவர அவங்களுடைய மகள் வீட்ல கொண்டு வச்சு பார்த்துக்கிட்டாங்க. என்னதான் அங்க கொண்டு வச்சு பார்த்துட்டாலும் கூட, தான் மகனுடைய நெனப்பு அவர போட்டு ரொம்பவுமே வாட்டி வதச்சிருச்சு. வயசும் 80க்கு மேல ஆச்சு. இந்த நேரத்துல வயது மூப்பு வேற. சரியா சாப்பிடாம, தூங்காம இருந்ததன் காரணமா, அவரது உடல்நிலை ரொம்ப 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 கவலைக்கிடமா மாறியிருக்கு. அவர மருத்துவமனையில கொண்டு போய் வச்சு அனுமதிச்சிருக்காங்க. அவருக்கு மிக மிக முக்கியமான சிகிச்சைகள்லாம் அளிக்கப்பட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் அவரது உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அவன் குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. கண்டிப்பா அவர காப்பாத்தணும். அவருடைய மன உளைச்சல் தான் அவருக்கு இந்த மாரி மோசமான நிலைமை ஏற்படுத்தியிருக்கு. தயவு செஞ்சு அவர காப்பாத்திருங்க அப்படின்னு அவருடைய மகள் டாக்டருடைய கால்ல விழுந்து பயங்கரமா கெஞ்சி கதறி அழுதுருக்காங்க. மருத்துவர்களும் முடிஞ்ச வரைக்கும் நாங்க அவர குணப்படுத்துறதுக்கான வழிய பார்க்கணும்னு சொல்லி, இப்போ அவருக்கு தேவையான அனைத்து வகையான ட்ரீட்மெண்ட்களும் பண்ணிட்டு இருக்காங்களாம். தமிழ் சினிமாவுடைய திரை பிரபலங்கள், அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே இந்த செய்தி கேட்டு ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காங்க. ஏன்னா, அப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான நல்ல மனம் படைச்ச இயக்குனர் பாரதிராஜா. அவருக்கு இப்படி ஒரு சோக நிலைமையா அப்படின்னு கேட்கிறவங்க எல்லாருமே கண் கலங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க.